ஒற்றுமைதான் மிகப்பெரிய பலம், ஒற்றுமைதான் ஒரு சமுதாயத்தின் வலிமை, ஒற்றுமைதான் ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி, ஒற்றுமைதான் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சேர்ந்து இணைந்து இருப்பதற்குத்தான் இஸ்லாத்திலே ஜமாத் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஐவேளை தொழுகை நீங்கள் ஜமாத்தோடு தொழுகுங்கள், ஒற்றுமையோடு செயல்படுங்கள். எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் பள்ளிவாசலிலே நடக்கிறது. ஐவேளை தொழுகையை நீங்கள் ஒற்றுமையோடு சஃப்புகளிலே நின்று நெருக்கமாக நின்று தொழுங்கள். ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த வித்தியாசம் இல்லாமல் ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் பள்ளிவாசல் மட்டும்தான். இஸ்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஒற்றுமையை போதிக்கிறது. ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்முடைய சக்தி போய்விடும். நபி தோழர்கள் சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்.